வணக்கம் பக்தர்களே. லக்ஷ்மி டிவோஷன் டிவிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இங்கு நீங்கள் காணப்போவது அதிர்ச்சியும் அதிசயமும் நிறைந்த தெய்வீக உண்மை சம்பவங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்கள் கருத்து சொல்லுங்க. மேலும் இது போன்ற பக்தி வீடியோக்களுக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு பெண் அவங்க கையில இருந்த அருவாள ஒரு கல்ல உரச ஆரம்பிச்சாங்க. அடுத்த நொடியில அந்த கல்லுல இருந்து ரத்தம் வழிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது சாதாரண கல் இல்ல, அது முருகன் சிலை. இந்த சம்பவம் நடந்தது கேரளாவில் உள்ள ஒரு கடற்கரை கிராமத்துல. ஆனா இந்த சிலையின் கதை அதுக்கு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கு. சுமார் 500 வருடங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டில் இருக்கும் திருச்செந்தூர் முருகன் கோவில்ல ஒரு முருகன் சிலை சிறிது சேதமடைந்தது. ஆகம விதிகளின்படி சேதமடைந்த சிலைய கோவில்ல வைக்க முடியாது. அதனால் அந்த சிலையில இருந்த தெய்வீக சக்திய புதிய சிலைக்கு மாற்றி பழைய சிலையை கடல்ல விட முடிவு செய்தாக. 6 அடி உயரம் கொண்ட அந்த முருகன் சிலை கடலுக்குள் மூழ்கி மறைந்து போய்விட்டது. ஆனா அங்கேயே கதை முடிஞ்சிடல. அந்த சிலை கடலுக்குள் மறைந்து போகாம நாட்கள் பல கடல்ல மிதந்து பயணம் செய்து இறுதியாக கேரளாவில் உள்ள கொச்சி கடற்கரை அருகே வந்து சேர்ந்தது. அங்கு அந்த சிலை மணலுக்குள் பாதியாக புதைந்து கிடந்தது. ஒரு நாள் அந்த கிராமத்துல இருந்த ஒரு பெண் கடற்கரை வழியாக வந்திருக்காங்க. அவங்க கையில இருந்த அருவாளை கூர்மையாக்க அங்க இருந்த கல்லை எடுத்தாங்க. அந்த கல் என்னன்னு தெரியாம அதுல அருவாளை உரச ஆரம்பிச்சாங்க. அடுத்த நொடியில அந்த கல்லிலிருந்து ரத்தம் வெளியேற ஆரம்பிச்சது. அதை பார்த்த அந்த பெண் பயத்துல கத்த ஆரம்பிச்சாங்க. அந்த சத்தம் கேட்டு ஊர் மக்கள் எல்லாரும் அங்கே கூடியார்கள். அப்போது ஒரு சாமியாடி சொன்னது, இது சாதாரண கல் இல்ல, முருகன் உங்களை தேடி இங்கே வந்திருக்கார். அந்த இடத்தை தோண்டி பார்த்தபோது அங்கிருந்து ஒரு பெரிய முருகன் சிலை வெளியில் வந்தது. பின்னர் அந்த சிலைய ஜோதிடர்களும் தந்திரிகளும் ஆய்வு செய்தார்கள். அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? இந்த சிலை பிரம்மதேவரின் 4 மகன்களான சனத்குமாரர்கள் பிரதிஷ்டை செய்த முருகன் சிலை. அதனால் இந்த சிலைக்கு மிகவும் பழமையான ஆன்மீக சக்தி இருக்கிறது என்று கூறப்பட்டது. அதற்கு பிறகு அந்த ஊர் மக்கள் அந்த இடத்திலேயே முருகனுக்காக ஒரு கோவில் கட்டினார்கள். இன்று அந்த கோவில் கேரளா கொச்சியில் இருக்கும் இலங்குன்னு புழா ஸ்ரீ சுப்பிரமணிய சாமி கோவில் என்று அழைக்கப்படுகிறது. இன்றும் அங்கு முருகன் அருள் கிடைக்கிறது என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். உங்களுக்கு முருகன் மீது பக்தி இருந்தால் கமெண்ட்ல ஓம் முருகா என்று எழுதுங்கள். இந்த முருகன் அதிசயத்தை அனைவருக்கும் தெரிய இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.